இன்றைய தியானம். யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்கப் போகிறார். அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரிக்கட்டுவார். ஓசியா 12:2. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே கடைசி பாகத்தில் நாம் பார்க்குறோம், அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார். யூதாவோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்குன்னு வாசிக்கிறோம். அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்க போகிறார் என்று அந்த வசனத்தின் நடுப்பகுதியிலே வாசிக்கிறோம். அந்த யாக்கோபை குறித்து சொல்லும்பொழுது அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் யார்? அவர் விசாரிக்கிறவர். நம்முடைய வழிகளுக்கு தக்கதாக நம்மளை விசாரிப்பார். நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக நமக்கு நீதியை சரி கட்டுவார். நிச்சயமாக நம்முடைய வழியை பார்ப்பார். அது நீதியாக இருக்கா, நேர்மையாக இருக்கா, செம்மையாக இருக்கா, அந்த கிரியை அவருடைய பார்வைக்கு பிரியமான கிரியையாக இருக்கா, நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை அவர் கொடுப்பார். நீதியை சரி கட்டுவார். கிரியைக்கு தக்கதாக நமக்கு நீதியை சரி கட்டுவார். நீங்கள் ஏசாயா 3 10-11 பாருங்கள். நீதிமான்களுக்கு தான் சொல்கிறார் முதல்ல, அதுக்கு பிறகு துன்மார்க்கனுக்கு சொல்கிறார். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். யாரு? நீதிமான்கள். அடுத்து துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். நீதிமானாயிருந்தா நம்முடைய கிரியைகளின் பலனை நம்ம அனுபவிப்போம். துன்மார்க்கராயிருந்தா அதன் பலனையும் நம்ம அனுபவிப்போம். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சத்திய வசனம் போதிக்குதோ அப்படி நம்ம வாழணும். துன்மார்க்கமாய் வாழ்கிற சகோதரனே சகோதரியே, நம்ம குடும்பத்திலையோ நாமோ அப்படி வாழ்வோமானால் இன்னைக்கு மனம் திரும்புவோம், கர்த்தருக்கு விருப்பம் உள்ளவர்களாய் வாழ்வோம். முடியுமானா இந்த ஓசியா மொத்த அதிகாரமும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் தேவனாகிய கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற பாவத்தை, கொடுமையை அவர் மிக தெளிவாக எழுதிட்டு, ஆனாலும் அப்படிப்பட்ட ஜனங்களை அவர் நேசிக்கிறார். அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கன்றதை எடுத்துட்டு என்னையும் உங்களையும் நம்மளை நம்ம நிறுத்தி பார்ப்போம். நாம் செஞ்ச பாவம் நம்மளை உண்மையிலே அழிச்சிருக்கணும் கர்த்தர், ஆனால் நம்மளுக்கு இறக்கம் வச்சிருக்கிறார். எல்லா வழக்கையும் நிச்சயமாகவே அவர் கேன்சல் பண்ணிவிட்டு நம்மளை விசாரித்தா நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்மளை அழிச்சிடணும், நிர்மூலமாக்கி இருக்கணும். ஆனால் நமக்கு இரக்கம் பாராட்டி நம்மளை இதுவரைக்கும் நிர்மூலமாக்காமல் வச்சிருக்கிறார். ஆனால் இங்கே யாக்கோபை குறித்து வாசித்தோம், அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார். நீங்கள் ஏசாயா 59 18 பார்த்தீங்கன்னு சொன்னால், தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்கிறார், கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் அளிப்பார். தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கரத்தை சரி கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தர் சும்மா இருக்கிறாரு, அமைதியாக இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். சபைகள், ஊழியர்கள், மிஷனரிகள் உண்மையாய் கர்த்தருக்கு தேவனுக்கு பயந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை வாழ்க்கையில கடைபிடித்து சுவிசேஷத்தை பாரத்தோடு செய்கிற ஒவ்வொருவருடைய கிரியையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பலன் அளிப்பார். அவருடைய சத்துருக்கள் இடத்துல உக்கிரத்தை சரி கட்டுவார். அவருடைய பகைஞருக்கு தக்க பலனை கொடுப்பார். தக்க பலனை கொடுப்பார். பலனை அவர் நிச்சயமாய் கொடுத்து சரி கட்டுவார். நிச்சயமாய் நடக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16 27 சொல்லும்போது சொல்றாரு, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். உண்மையாவே இந்த வசனத்தை படிக்கும்போது நம்மளை அறியாமல் ஒரு பயம் நமக்குள்ள ஆவியானவர் கொடுப்பார். தேவ பயம். ஐயோ, ஏசப்பா வரும்பொழுது
என் கிரியைக்கு தக்கதாக எனக்கு பலன் அளிப்பேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என் கிரியை ஆண்டவரிடத்திலிருந்து தண்டனையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிரியையாக இருக்குமானால், அப்பா இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் பாத்துல விழுந்துருவோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 2:6 எழுதுறாரு, தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். நிச்சயமா அவர் பலன் அளிப்பார். அவர் சீக்கிரமாய் வருகிறார். பிரியமானவர்களே, அவரிடத்திலிருந்து நமக்கு பலன் வரப்போகிறது. அந்த பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிரியை செய்யும்படி அர்ப்பணிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஓசியா 12:2 அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார் என்று சொல்லி நாங்கள் வாசித்து தியானித்தோம். அப்பா, நீதிமான்களுடைய கிரியைகளாக எங்களுடைய கிரியைகள் இருக்கட்டும். துன்மார்க்கமாய் நாங்கள் எந்த கிரியையும் செய்திருந்தால், இதுவரைக்கும் நாங்கள் துன்மார்க்கமாகவே வாழ்ந்துட்டு இருந்தா, நீர் மகிமையாய் வரும்பொழுது எங்களுக்கு நீங்கள் என்ன பலன் அளிப்பீங்க ஆண்டவரே? ஆண்டவரே, தயவு செய்து ஆண்டவரே, இந்த நாளிலே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமக்கு பயப்படுகிற பயத்தினால், உம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தால் நீர் அலங்கரிக்க வேணுமாய் செபிக்கிறோம். மாற்ற வேணுமாய் செபிக்கிறோம். பரிசுத்தப்படுத்த வேணுமாய் செபிக்கிறோம். எங்களுடைய கிரியைக்கு தக்க பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலே எங்களை சந்தித்ததற்காக, ரட்சித்ததற்காக, மனமாறச் செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.